அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, நாள்தோறும் திருப்பலி பார்க்குறீங்களா? அந்த திருப்பலியில் நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்காக, நம்மை சார்ந்தவர்களோ நம்மை சாராதவர்களுக்காக அந்த கல்வாரி பலியை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு இல்லையா? அந்த ஆன்மாக்கள் ரிலீஃப் ஆகும்போது ஒரு நிறைவு கிடைக்கும். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 6 முடிய. சிறிது காலம் அவர்கள் கிளைவிட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலக்கடிக்கப்படுவது போல் காற்றின் சீற்றத்தால் வேரோடு களைந்தெறியப்படுவார்கள். அவருடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும். அவருடைய கனிகள் பயனற்றவை, உண்பதற்கு ஏற்றளவு பழுக்காமையால் அவை பாழாய் போகும். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தாங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சியாக இருப்பார்கள். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் நேற்று நம்ம வாசிக்கும்போது என்ன சொன்னாங்க? இறைப்பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை பெற்றாலும் அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவர்கள் தளிர்ப்பதில்லை அப்படின்னு சொன்னார். அதைத்தான் இப்போ என்ன சொன்னார்? சிறிது காலம் அவர்கள் கிளை விட்டு செழித்தாலும், அதாவது அவர்கள் குழந்தை பிறந்து அவங்க செழிப்பாக இருந்தாலும் அவர்கள் உறுதியற்றவர்களால் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவர்கள் போல் இருப்பார்களாம். காற்றின் சீற்றத்தால் வேரோடு கலந்தெறியப்படுவார்களாம். அப்படின்னா இப்போ ஒரு நோய் நொடி வருதுன்னு வைங்களேன். அந்த நோய் நொடி வரும்போது அவர்களை மருத்துவரே காப்பாற்ற முடியாதவாறு போய்விடுறது இல்லையா? ஏனென்றால் அவர்கள் அதாவது மரத்துக்கு ஒரு மரம் வச்சா அந்த மரம் நல்ல மரமாக இருந்து அதில் நல்லா வளர்ந்து அதில் நல்ல பூ பூத்து அது கனி தந்து அந்த கனியை பறித்து சாப்பிடும்படி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு இந்த மரத்தை கொண்டு ஒப்பிடுகிறார். அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும். அதாவது அந்த பயனற்று நாம் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? வளர்ந்து வரும்போதே அவர்களிடமிருந்து நாம் பலனை எதிர்பார்க்கும் முன்பாகவே அவர்கள் இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, அவர்களுடைய கனிகள் பயனற்றவை, உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை பாழாய் போகும். அவர்களுடைய நற்காரியங்கள் எதுவும் இல்லாததால் யாருமே அதை கண்டுகொள்ள முடியாதவாறு அதை யாருமே உணர்ந்து கொள்ள முடியாதவாறு போகப்படும் சொல்கிறாங்க. ஏனென்றால் முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே அந்த தன் பெற்றோருக்கு சாட்சியாய் தீர்ப்பாக நிற்கிறார்கள். அப்போ முறைகேடாக பிறக்கின்ற பிள்ளைகள் எதுவுமே நிறைவாக இல்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நிறைவாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம். நிறைவுள்ள மக்களை பெற்றுக்கொண்டோம். ஒன்றோ இரண்டோ அதை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி நற்பயிற்சியில் நாம் பயிற்றுவித்து அவர்களை நிறைவாக இறையச்சத்தோடு வாழும்படி நாம் அவர்களை ஊக்குவிக்கிறோம். அப்படி நாம் அவர்களை ஊக்குவிக்கும் போது நமக்கு எந்த பயமும் இல்லைங்க. ஏனென்றால் நாம் இறை பற்றுள்ளவர்கள், நாம் இறை அச்சம் உள்ளவர்கள், பிறருக்காக இறங்குபவர்கள். அது சொல்வார்ல, நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு தந்தாயா? இப்போ ஒருத்தர் நாங்கள் சோறு வைக்கலாமா, நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்திருக்கிற என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ அதை பற்றி பெருமையாக பேசுவீங்களா? இல்லாட்டா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுவீங்களா? எந்த வகையை நீங்கள் சேர்ந்தவர்கள்? உங்களையும் நீங்கள் ஆய்ந்து பாருங்களேன். இல்லை, நமக்கு மட்டும்தான் இருக்குது, இன்று அத்திரிக்கு இருக்குது, இன்று மதியத்துக்கு இருக்குது நமக்கு அந்த உணவு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? எந்த நிலையில் நினைப்பீங்க? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அப்படி உணவில்லாதவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது நீங்கள் எனக்கே தந்தீர்கள் உணவு என்று கேட்கிறார். உடையில்லாதவர்களுக்கு நீங்கள் உடை கொடுக்கும்போது அது நீங்கள் எனக்கே தந்தீர்கள் என்று சொல்கிறார். சொல்வாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக தீர்ப்பு நாளில் அதெல்லாம் எடுத்து கூறப்படும். அப்போ நம்ம எந்த வகையில் இருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம்? நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நமக்கு பயமே இல்லைங்க. ஏனென்றால் நாம் இறைமக்கள் அல்லவா, அவரை சார்ந்தவர்கள் அல்லவா. இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப நாம் எந்த வகையில் நடக்கிறோம்? நற்பண்பு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் பயனற்ற வாழ்க்கை வாழவில்லை நாம் என்று எண்ணம் நமக்குள் இருக்கும்போது நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு உகந்தவர்கள் தான் இல்லையா? அந்த இறைவனுக்கு உகந்த வரத்தை இன்னும் கூடுதலாக கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுது நாங்கள் உண்மை சார்ந்தே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் நீர்தான் எங்களுக்கு தர வேண்டும். எங்களிடம் ஒன்றுமே இல்லை.
ஆம், எல்லாமே உம்மிடம்தான் இருக்கிறது. ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் அனைத்தும் நீர்தான் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. நீர் தந்தால்தான் எல்லாமே எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த நிறைவை நீர் தரப்போகிறதுனால் நாங்கள் பிறருக்கு நன்மையுள்ளவர்களாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை நீர் தருகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.